நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல ஆரம்ப பாடத்தை நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இன்றைய நாள்ல அதே 1ஆம் அதிகாரத்திலே 2வது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தமாகிறோம். எனவே நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இதை இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை எழுதின ஆம், சாலமோன் எப்படியாக அவருடைய வாழ்க்கையின் பின்னணி, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, ஆரம்பத்துல எப்படி இருந்தது, பிறகு எப்படியாக அவருடைய வாழ்வு மாறினது போன்ற விஷயங்களை நாங்க படிச்சோம். அப்ப நாங்க கண்டு கொண்டது என்ன? ஆம், சாலமோன் முழுமையான ஒரு மனிதனாக இருக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் இப்படியான பலவீனமும் குறைவும் உள்ள மனிதர்களையும் கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை எழுதுகிறவராக, தன்னுடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே சாலமோனின் நீதிமொழிகள் என்று நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்க காண்றது என்னது? இது கடவுள் எங்களுக்கு தந்த, சாலமோனூடாக எங்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாங்க மனதிலே இருத்திக் கொள்ளணும். எனவே இன்றைய நாள்ல நாங்க நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நாங்க பார்க்கும் பொழுது, அந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று ஆரம்பிக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் நாங்கள் காண்றோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் கவனிக்கிறோம். அப்ப கடவுள் இந்த 2 வசனங்கள்ல சொல்ற காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப பயப்படுதல் என்றால் என்ன என்பதை 8ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை அங்க சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப கடவுளை குறித்த அறிவை அல்லது அந்த ஞானத்துக்கான ஆரம்பத்தை நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். அந்த ஞானத்துக்கான ஆரம்பம் கடவுளுக்கு பயப்படுதல் மூலம் அல்லது கடவுளை பற்றி அறிவடைவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பமாகிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்தோம், ஞானம் அது தேவனுடைய ஞானம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து என்ற அந்த வார்த்தையானவரை, கடவுளுடைய வார்த்தையை அறிவதே எங்களுடைய ஞானம். ரைட்? அப்ப நாங்க பார்த்தோம், பவுல் அடிகளார் அந்த ஞானத்தை அறிவதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் மற்றைய யாவற்றையும் குப்பையுமாக எண்ணினார் என்பதை நம்ம கவனித்திருந்தோம் இல்லையா? அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஞானத்தை, இந்த ஞானம் ஆரம்பிக்கின்ற கடவுளை அறிகிற அறிவை, இந்த அறிவை எங்களுடைய வாழ்விலே வளரும்படி அல்லது ஆரம்பிக்கும்படியாக, அல்லது இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே, அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அது கடவுளை குறித்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். நாங்க விளக்கமா பார்க்கலாம். அப்ப கடவுளை அறிகிற மனிதனுடைய வாழ்க்கை கடவுள் பயத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? நிரம்பி இருக்கும். கடவுளை அறிகிற மனிதனுடைய வாழ்க்கை கடவுள் பயத்தால் நிரம்பி இருக்கும் என்பதை நாங்க கீழே எழுதியிருக்கிறோம். அப்ப நாங்க சொன்ன மாதிரி கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை கொண்டு வந்து தரும். அல்லது மறுபக்கம் பார்ப்போம்னு சொன்னா, கடவுள் கொடுக்கிற ஞானம் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பித்து அது வளர வேண்டும் என்று சொன்னால், அந்த வளர்ச்சி எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்? கடவுளுக்கு பயப்படுகிற பயமாக அது வெளிப்படும். எனவே கடவுளை அறிகிற அறிவையும் அதே நேரத்துல கடவுள் பயத்தையும் நாங்க பிரிக்க முடியாது. சில நேரங்களில் கடவுளை குறித்து நன்றாக அறிந்திருப்போம், ஆனா எங்களுடைய சொந்த தனிப்பட்ட குடும்ப, திருச்சபை, சமூக வாழ்க்கையில கடவுளை குறித்ததான ஒரு பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களாக இருப்போம். ஆனா கடவுளை பற்றி நல்லா தெரியும், கடவுளை பற்றி நல்லா என்ன சொல்லுவாங்க, வேதத்தை நல்லா அறிஞ்சு வச்சிருப்போம், நல்லா பேசுவோம், வேதத்தை குறித்து எல்லா சத்தியமும் தெரியும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருக்கும். ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்?
கடவுளை குறித்த ஞானம், கடவுளை குறித்த அறிவு அதிகரிக்கும் பொழுது அவரை குறித்த பயம் நமக்குள்ளே உண்டாகும் என்பதையும் நாம கவனிக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுகிறத நாங்க கவனிக்கிற அதே நேரத்துல இந்த நீதிமொழிகளின் புத்தகம் இந்த போதனைய நடுமையமாக கொண்டதாக தான் அமைஞ்சிருக்குது. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலின் அதை நடுமையமாக கொண்டு அல்லது அதை பிரதானமாக கொண்டுதான் இந்த போதனைகள், நீதிமொழிகள் புத்தகத்தின் போதனை அமைந்திருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். எனவே 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து பேசுகின்ற நீதிமொழிகளின் புத்தகம், அந்த புத்தகம் முடிகின்ற 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலேயும் முடியும் பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படியான புகழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் என்பதை சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு மெயின் அல்லது ஒரு பிரதானமான போதனையாக கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்ப இந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி நாங்க காண்றோம் ஆரம்பத்துல எங்கன்னு சொன்னா யோபு 28:28 ரைட்? அங்க சொல்றாரு யோபு இப்படி, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம், மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே என்னவா? ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். சரியா? அப்ப கடவுளுக்கு பயப்படுவதுதான் ஞானம். அந்த ஞானம் என்ன செய்து எங்களை பொல்லாப்பை விட்டு எங்களை விலக்கு. ரைட்டா? அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையிலிருந்து எங்களை விலக்கி வைக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அதுக்கப்புறம் பாக்குறோம், அப்ப இப்படி யோபுவினால கூறப்பட்ட இந்த வார்த்தை, சரியா, அந்த வார்த்தைய சாலமோன் எங்கேயோ படிச்சிருக்கிறார். ரைட்? அவரு அதை கற்று தேர்ந்திருக்கிறார், அல்லது அவருடைய பெற்றோர் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம், அப்பா சொல்லி கொடுத்திருக்கலாம். அப்ப யோபுக்கு சொல்லப்பட்ட இந்த வசனத்தை, அதே வசனத்தை திரும்பவும் நீதிமொழிகள் 1:7 சாலமோன் சொல்றார். ரைட்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று அந்த வசனத்துல சொல்லப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அப்ப நாங்க பார்த்தோம், அப்ப யோபு சொன்ன அதே வார்த்தையை சாலமோன் சொல்றாரு. அப்ப என்ன நாங்க பார்க்கணும்னு சொன்னா, திரும்பவும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா, அதே நேரத்துல நீதிமொழிகள் புத்தகம் முழுவதிலும் அந்த பயத்தை குறித்ததான, கடவுளுக்கு பயப்படுகின்ற மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்ததான, அதே நேரத்துல கடவுளுடைய வார்த்தையை, அந்த ஞானத்தை அசட்டை பண்ணுகின்ற மூடத்தனமான வாழ்க்கை வாழுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையையும், அல்லது ஞானி கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு, கடவுளுக்கு பயந்து வாழுகிற மனிதனுடைய வாழ்க்கையையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு புத்தகமாக இந்த நீதிமொழிகளின் புத்தகம் காணப்படுகிறத நம்ம காண்றோம். எனவே கடவுள் பயம் என்பது நீதிமொழிகளின் புத்தகத்துல மாத்திரம் அல்ல, முழு வேதாகமத்திலும் கடவுளுடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நேரத்துல கடவுளுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கிற ஒரு விசேடமான ஒரு குணாதிசயமாக, ஒரு விசேடமான ஒரு பண்பாக கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறத நாங்க வேதாகம் முழுவதிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க கிறிஸ்தவ குடும்பம் என்றால், அந்த குடும்பத்துல கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை நாங்க கவனமாக தெரிந்து கொள்வது அவசியம். கடவுளுக்கு பயப்படுகிற பயம். ரைட்? பாருங்க, அப்ப இந்த பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது நாங்க கடவுளை பார்த்து பயந்து, அல்லது நம்ம சொல்ற மாதிரி நடுங்கி அப்படியே திகைச்சு போயிட்டு, ரைட், அது உறைஞ்சு போயிட்டு நின்னுகிட்டு, ரைட், கடவுள் என்னைய தண்டிச்சிருவாரோ, அல்லது கடவுள் என்னைய அடிப்பாரு, சொல்லுவோம் இல்லையா, கண்ணை குத்துவாரு, ரைட், எங்களுக்கு சாபத்தை கொடுத்துருவாரு என்ற ரீதியிலான பயம் இல்லை. இந்த பயம், கடவுளுக்கு பயப்படுறதுன்னு சொல்றது அந்த பயம் இல்லை. இப்ப சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கடவுளுக்கு பயப்படணும்னு சொன்னா ஏன் பயப்படணும்? ஏன்னா கடவுள் உன்னைய தண்டிப்பாரு. ஏன் பயப்படணும்? கடவுள் உனக்கு சாபம் கொடுப்பாரு. ஏன் பயப்படணும்? கடவுள் உன்னுடைய பாவங்கள்லாம் கணக்கு வச்சு அவர் உன்னை கேள்வி கேட்பாரு. ஆகவே இதை செய்யாத, ரைட், ஆகவே நீ பயந்துருன்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க சொல்லப்படுகின்ற பயமானது அப்படியான பயம் இல்லை. நடுங்கி ஒரு
ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு முன்பாக நிற்கிறதே போல அவருக்கு முன்பாக நான் நடுங்கிக்கிட்டேன், நீ என்ன செய்வாரோ தெரியல என்ற விதமான பயத்தை இல்லைங்க அந்த அப்படியான பயம் இல்லை இங்க சொல்லப்படுகிறது. ரைட்? அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற பயம், ரைட்? அந்த நடுக்கத்தை சொல்லாம இந்த பயம் என்ன எதை எங்களுக்கு காண்பிக்கிறதுன்னு சொன்னா கடவுள் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும், சரியா? அதாவது இப்ப கடவுளுடைய கட்டளைகள், கடவுளுடைய சட்ட திட்டங்கள், ரைட்? கடவுளுடைய நியாய பிரமாணம், அதாவது வேதாகமம், கடவுளுடைய வார்த்தை. அப்ப கடவுள் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் ஒரு ஆழமான அல்லது ஒரு உண்மையான கணத்தை வச்சு நாங்க எழுதியிருக்கிற மாதிரி ஒரு அன்பு கலந்த ஒரு மரியாதையை அவருக்கு செலுத்துவதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தின் ஒரு விளக்கமாக சொல்லப்படுகிறது. அப்ப நான் ஆரம்பத்துல பார்த்தோம் என்னது, கர்த்தருக்கு தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு பார்த்தோம். அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் என்னது, கடவுளுடைய வார்த்தையின் மீது அல்லது அவர் மீது ஒரு அன்பு கலந்த ஒரு மரியாதை, ஒரு கணம். அதைத்தான் இங்க பயம்னு சொல்லப்படுது. அப்ப கடவுளை கணம் பண்ணுவது, கடவுளை அன்பு செலுத்துவது, கடவுளுக்காக வாழுவது, அவருக்காக அர்ப்பணிப்பது, அவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சையாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிய முயற்சிப்பது, இது எல்லாமே கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அதே மாதிரி கடவுள் விரும்புகின்ற காரியங்களை நாங்களும் விரும்புவது, அவர் வெறுக்கின்ற காரியங்களை நாங்களும் வெறுப்பது, இது எல்லாமே கடவுளுக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அதாவது கீழே எழுதியிருக்கோம் பாருங்க, கடவுளை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லது கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு இருக்கின்ற வாஞ்சை, அந்த ஆசை தான் இந்த பயம். சரியா? அப்ப எப்பெல்லாம் என்னுடைய சந்தோஷத்தை இல்ல, ரைட், கடவுளுடைய சந்தோஷத்தை, கடவுளுடைய விருப்பத்தை நான் செய்து அவரை மகிமைப்படுத்தணும்னு விரும்புறோனோ, அது என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா நாங்க கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்பதை காண்பிக்கிறது. தீமையை விட்டு விலகிறதுக்கு இருக்கிறதான ஒரு ஆசையை அது காண்பிக்குது. அதே நேரத்துல கடவுள் விரும்புகின்ற காரியங்களை செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கின்ற விஷயத்தை அது எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. சரியா? அப்ப நாங்க பார்த்தோம், தீமையை விட்டு விலகிறதுன்னு சொல்லும் பொழுது கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த அன்பின் நிமித்தம் ஏற்படுகின்ற ஒரு பயம் என்பதை நம்ம பார்த்தோம் அன்பானவர்களே. அதாவது இப்ப ஒரு சிறு பிள்ளை நல்லா தெரியும் அப்பா தன்னை நேசிக்கிறாருன்னு, இல்லையா? அவனுடைய அப்பா மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார்னு சில குழந்தைகளுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், மகனோ மகளுக்கோ தெரியும். தெரிந்தாலும் அப்பா கண்டிக்கும் பொழுது ஒரு விதமான பயம் அந்த புள்ள மனசுல ஏற்பட்டாலும் அது யோசிக்கும், நான் எப்படியான நிலைமையில இருந்தாலும் என்னுடைய தகப்பனுடைய அன்பின் நிமித்தம், அவரின் மேல வைத்திருக்கிற பாசம், அந்த நேசத்தின் நிமித்தம், ரைட், நான் அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு கீழ்ப்படியணும் என்ற ஒரு எண்ணம் வரும், இல்லையா? அது மாதிரி கடவுளுடைய காரியங்கள்ல, ரைட், கடவுளுக்கு விருப்பமான காரியங்கள்ல நாங்க செயல்படும்படி, அவருடைய அன்பை எண்ணி, அவருடைய மேன்மையான குணங்களை எண்ணி அவருக்கு கீழ்ப்படியும்படி எங்களை அர்ப்பணிக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அது விளக்கமா நாங்க பார்ப்போம்னு சொன்னா, இங்க எழுதியிருக்கோம் பாருங்க, தன் தனிப்பட்ட பாவத்தில் இருந்து அல்லது பலவீனங்களில் இருந்து விடுபட்டு தேவனுக்கு கனத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சை, அல்லது நாங்க முதல்ல சொன்ன மாதிரி கடவுளுக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்ற கவனம். சரியா? இப்ப கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்ன? ரைட், சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்களின் பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ரைட், சில காரியங்கள் நிறைய பலவீனமா நாங்க இருப்போம். அந்த பலவீனத்தினால சில பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில அந்தரங்கமான காரியங்களை நாங்க செய்து கொண்டிருப்பதனால கடவுளை நாங்க என்ன செய்து கொண்டிருப்போம், அகௌரவத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருப்போம் சில நேரங்கள்ல, அல்லது பரிசுத்தமான காரியங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்களாக நாங்க இருப்போம். இப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல கடவுள் பயம் எப்படி வெளிப்படும் சொன்னா, எழுதியிருக்கோம் பாருங்க, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும்படி நான் வாழணும். ரைட்,
என்னுடைய பாவம், என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சைகள் அல்ல. ரைட்? கடவுள் எதை விரும்புகின்றார்? கடவுள் என்ன காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ரைட்? அதன்படி வாழ ஒரு ஒரு விருப்பம் எங்களுடைய மனசுல ஏற்படும்னு சொன்னா, அதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அதே மாதிரி எல்லா காரியத்திலும் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரணும் என்ற ஒரு விருப்பம். அது கடவுளுக்கு பயப்படுகிற பயமாக இருக்கும். அப்ப பாருங்க, அப்ப இந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயம்னு சொல்லும் பொழுது, இது ஒரு இடத்துல மாத்திரம் என்னது இல்ல, ரைட்? ஒரு இடத்துக்கு மாத்திரம் கட்டுப்பட்டது இல்ல. ரைட்? சில நேரங்கள்ல ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு சொன்னா, இப்ப ஆலயத்துக்குள்ள திருச்சபைக்குள்ள போனோன மட்டும் ஒரு விதமான பக்தியும், பயமும் நமக்கு வந்துரும். ரைட்? அல்லது அ ஏதாவது ஒரு ஊழியத்துல ஈடுபடும்போது மாத்திரம் ஒரு பக்தியும், பயமும் நமக்குள்ள வர பாக்குது. அப்படி வாரது நல்லது. ரைட்? கடவுளுக்காக காரியங்களை செய்யும் பொழுது பயம் வாரது நல்லது. அல்லது கடவுளுக்கு உகந்தவர்களாக நாங்க எங்களை அர்ப்பணிக்கணும் என்ற எண்ணம் வாரது நல்லது. ஆனால் நாங்க சில நேரங்கள்ல அப்படியான ஒரு இடத்துல மாத்திரம் கடவுளுக்கு பயந்து வாழ அல்லது அவரை மகிமைப்படுத்தி வாழ நம்ம முயற்சிக்கிறோமே அல்லாமல், மற்ற இடங்கள்ல, அதாவது எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப, நம்முடைய தொழில், நம்முடைய சமூக, நம்முடைய அப்படியான வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறது கிடையாது. கடவுள் பயத்தை குறித்து அதிகமாக சிந்திப்பது கிடையாது. ரைட்? இப்ப பாருங்க, இங்க எழுதியிருக்கிறோம், நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும், ரைட், கடவுள் பயமானது ஊடுருவி செயல்படும். ரைட்? அப்ப கடவுள் பயம் என்பது, கடவுளுக்கு விருப்பமான அவரை மகிமைப்படுத்தி வாழ்வது என்பது தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டதல்ல. மாறாக நம்முடைய முழு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. சரியா? முழு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப அப்ப நாங்க பார்த்தோம் என்னது? எங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஞானத்துக்கும், எல்லா அறிவுக்குமான ஆரம்பமே இந்த கடவுள் பயம்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல, ரைட், யோசிச்சு பார்க்கணும். நாங்களும், பெற்றோர்களாகிய நாங்களும், நம்முடைய பிள்ளைகளும், ரைட், இந்த பயத்துல வளரும்படி, ரைட், நாங்க முயற்சி செய்கிறோமா? ரைட்? இந்த பயத்துல வளரும்படி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுகிறோமா? அல்லது இந்த பயத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும்படி முயற்சி செய்கிறோமா என்பதை நம்ம கவனிக்கணும் அன்பானவர்களே. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எல்லா ஞானத்துக்கும் ஆரம்பமே கடவுளுக்கு பயப்படுற பயம்தான். ஆனா கடவுளுக்கு பயப்படுற பயத்தை விட்டுட்டு எல்லா ஞானத்தையும் இன்னைக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்? உலக ஞானங்கள் நிறைய நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்? அப்ப எல்லா ஞானமும் வந்துரும். ஆனா கடவுளுக்கு பயப்படுற பயத்தை அங்க காணும். ரைட்? அப்ப இங்க சொல்லப்படுற மாதிரி கடவுளுடைய வசனத்துல கடவுள் பயம், ரைட், அதுதான் எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான, நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்கான, ரைட், ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு நம்ம ஊழியம் செய்தாலும், எவ்வளவுதான் நம்ம சொல்ற மாதிரி காணிக்கைகளை, அர்ப்பணிப்புகளை நம்ம செய்தாலும், ரைட், எவ்வளவுதான் பெரிய பெரிய காரியங்களை கடவுளுக்காக நிறைவேற்றிட்டு திருப்தி கொண்டாலும் அர்த்தம் இல்லை அதெல்லாம். ஏன்னா கடவுள் பயம் இல்லாம நம்ம இருந்து கொண்டு எதை செய்தாலும் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அல்லது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அது இருக்காது. அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியம். அதை நம்ம குடும்பங்கள்லையும் நம்ம கற்பிக்க வேண்டியது, அதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அப்ப சில நேரங்கள்ல வசனத்துல நாங்க பார்த்த மாதிரி, அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். மூடர்கள் என்ன செய்யறாங்களா? ஞானத்தை புறக்கணிக்கிறாங்க என்று அந்த வசனம் சொல்லு. அப்ப ஞானத்தை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாங்க பார்ப்போம்னு சொன்னா, இப்ப கடவுளுக்கு பயப்படுற பயம்தானே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு ஞானம் அல்லது கடவுளை அறிகிற அறிவுல ஒரு மனுஷன் வரும் பொழுது பயம் உண்டாகும் அவனுடைய வாழ்க்கையிலன்னு நாங்க பார்த்துட்டு வரோம். ரைட்? அப்ப மூடன் அந்த ஞானத்தை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப கடவுளுக்கு பயந்தா என்ன செய்ய முடியாது அவரால? தன்னுடைய இஷ்டப்படி வாழ முடியாது. இல்லையா? தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய மேன்மைகளை, தன்னுடைய எந்த விதமான இச்சைகளையும் நிறைவேற்றி செயல்பட முடியாது. ரைட்? கடவுளுக்கு பயந்தா. ஏன்னா கடவுளுக்கு பயந்தா
கடவுளை மகிமைப்படுத்தணும். கடவுளுக்கு பயந்தா கடவுள் விரும்பியதை செய்யணும். கடவுளுக்கு பயந்தா அந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், அர்ப்பணிக்கணும் என்பதை நாங்க பார்த்துட்டு வந்தோம். ரைட்? அப்ப மூடர்கள் என்ன செய்வாங்க? இந்த ஞானம் எங்களுக்கு தேவையில்ல. இந்த ஞானத்தின் மூலம் வருகின்ற அந்த கடவுளுக்கு கடவுள் பயந்தா அந்த ஞானத்தின் ஆரம்பமா இருக்கும்னு சொன்னா அந்த ஞானம் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று அதை புறக்கணிக்கிறாங்க என்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே நாங்க வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய சங்கீதம் 36:1-4 துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். இது யாருடைய வாழ்க்கை முறை? சங்கீதம் 36:1-4 ஒரு துன்மார்க்கனுடைய. அவன் எப்படியாப்பட்டவனா? தெய்வ பயம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக இல்லை. எனவே தெய்வ பயம் இல்லாத அந்த மனிதன், ஞானத்தை புறக்கணிக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படியாப்பட்டது? அவனுடைய அக்கிரமம் அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்வானா? தன்னுடைய பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறார். தனக்கு இஷ்டப்படி நன்மை செய்வதை விட்டுவிட்டான். படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான். நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை என்ன செய்யறானா? வெறுக்காது இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை முறை அப்படியாக இருக்கும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே நம்ம வாழ்நாள் முழுவதிலும், நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் கடவுள் பயம் என்பது அவசியம் அன்பானவர்களே. சில நேரங்கள்ல நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக கடவுளுக்கு பயந்து இருக்கிறோம். ஆனா தனிப்பட்ட ரீதியில நாங்க தனியா இருக்கும் பொழுது எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில கடவுளுக்கு பயப்படுகிற பயம் எப்படியாக இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எந்தெந்த இடத்துல துணிகரத்தோடு நம்ம தனிப்பட்ட ரீதியில யாரும் காண முடியாத வாழ்க்கையில் நாங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம அவதானிக்கணும் அன்பானவர்களே. அப்படி செயல்படுவோம்னு சொன்னா நாங்க ஞானத்தை புறக்கணித்து எங்களுடைய இஷ்டத்தை நிறைவேற்றி இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டதை போல, சங்கீதம் 36:1-4 சொல்லப்பட்டதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில தெய்வ பயம் இல்லாததுனால அப்படி நம்ம செயல்படுறோம் என்பதை அங்க நாங்க கவனிக்கிறோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஞானம் அல்லது அறிவுக்கும் ஆரம்பமாக இருப்பது கடவுள் பயம் என்பதை நாங்க பார்த்தோம். எனவே கடவுளுக்கு பயப்படும் பயம் இல்லாம நாங்க என்ன செய்ய முடியாது? நம்மளுடைய கடவுளை அறிகிற அந்த வாழ்க்கையில, கடவுள் தருகின்ற இந்த விசுவாச வாழ்க்கையில நாங்க முன்னேற, வளர்ச்சி அடைய முடியாது. அப்ப நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம ஊழியத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? நம்மளுடைய கடவுளுக்குள்ளான வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது. நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய முதிர்ச்சியை, அதாவது கடவுளுக்குள்ள இவ்வளவு வருஷம் இருக்கிறோம் என்ற அந்த முதிர்ச்சியை வச்சு என்ன செய்ய முடியாது? நாங்க கடவுளுக்குள்ள வளர்ந்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஆகவே நம்ம கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துல எவ்வளவு வளர்றோமோ அதுதான் எங்களுக்கு உறுதி. நாங்க கடவுளுக்குள்ள, கடவுளை அறிகிற அறிவுல வளர்ச்சி அடைகிறோம் என்பதை காண்பிக்கிறதாக அது இருக்கிறது. என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். இப்போ ஆதியாகமம் 3:5 வாசிக்கிறோம் இப்படி: நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். ஏதேன் தோட்டத்துல சாத்தானானவன் ஏவாளோடு பேசும் பொழுது ஏவாளுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் நன்மை தீமை அறிந்து, அதாவது ஒரு விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, ஒரு விஷயத்துல நீங்க ஞானம் அடையும் பொழுது, ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகுதா? நீங்க தேவர்களைப் போல மாறிடுவீங்க என்று சாத்தான் மனிதனுக்கு சொல்றான். சரியா? அதாவது நீங்க ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்க தேவர்களைப் போல மாறுவீங்க. என்ன விஷயத்தை அறிந்து கொள்ளும் பொழுது? என்னத்தை நாங்க இங்க பாக்குறோம்னு சொன்னா பாருங்க, கீழே சாத்தான் சொல்ற காரியம் என்ன?
கடவுளுடைய வார்த்தையை மீறினான். ஏன்னா கடவுள் சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா சாத்தான் சொல்றான், நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நன்மை தீமை அறிவீங்க. அதாவது ஞானம் உள்ளவர்களாக மாறிடுவீங்க. ரைட்? நீங்க அறிவுள்ளவர்களாக மாறிடுவீங்க என்று சாத்தான் ஏவாளுக்கு சொல்றான். ரைட்டா? அப்ப கடவுள் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை மீறி நடந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க பார்க்கிற மாதிரி கடவுளுக்கு பயப்படாம, ரைட்? நீங்க துணிகரமாக அவருடைய வார்த்தையை மீறி நடப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வருமா? ஞானம் வரும். நீங்க நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்க அறிவுடையவர்களாக மாறிடுவீங்க. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நீங்க ஞானம் உங்களுக்கு வந்துரும். எப்ப ஞானம் வரும்? கடவுளுடைய வார்த்தை மீறினா உங்களுக்கு ஞானம் வரும் என்பதுதான் சாத்தானுடைய தந்திரமான கருத்து. ரைட்? அப்ப இன்றைக்கு நாங்க வாழுகிற இந்த உலகத்திலையும் இதே கருத்தை தான் மனிதனுக்குள்ள புகுத்தப்படுது அன்பான. ரைட்? அதாவது கடவுளுடைய வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிந்து வாழ்றது இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லாதது. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? உலகம் எப்படியான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குதோ, ரைட்? அல்லது கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் என்னென்னவெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இணைத்துக் கொண்டு நீங்க அதன்படி வாழ்றதுதான் ஞானம். அப்பதான் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்பதான் நீங்க ஞானம் அறிவுள்ளவர்களாக மாறுவீங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உலகம் சாத்தானுடைய சிந்தனை என்னது? கடவுளுடைய வார்த்தையை மீறினீங்கன்னு சொன்னா, கடவுளுக்கு பயப்படாம போவீங்கன்னு சொன்னா நீங்க தான் ஞானிகள். ரைட்? அப்பதான் நீங்க அறிவுள்ளவர்கள் என்பது சாத்தானுடைய கருத்து. ஆனா கடவுளுடைய கருத்து என்ன? நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுங்கள். அதுதான் அறிவு அல்லது ஞானத்திற்கான ஆரம்பம். ரைட்? என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப எவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்களா கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அப்ப இதுக்கு விரோதமாக கடவுளுக்கு பயம் இல்லாமல் வாழும்படி, எங்களுடைய சொந்த விருப்பத்தின் வாழும்படி எங்களை சூழ இருக்கின்ற எல்லா காரியங்களும் எங்களை என்ன செய்யுது? ஏவுகிறது, எங்களை வழி நடத்துகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆனா அது எல்லாமே சாத்தானுடைய தந்திரமான கருத்துக்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம். பைபிள் நமக்கு சொல்லி தருது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கடவுளுக்கு பயப்படுகிறதினால் ஒரு மனிதன் ஞானம் அடைகிறான் அல்லது ஞானத்தில் என்ன செய்யறான்? வளருகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சுருக்கமா பார்த்தோம், தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாங்க பார்த்தோம். அதே போல கடவுளுக்கு விரோதமாக நான் ஒன்னும் செய்திடக்கூடாது என்ற அவரை நான் கனப்படுத்தணும், அவரை நான் மகிமைப்படுத்தணும், ரைட்? அவர் மேல அந்த அன்பின் நிமித்தம் அவருக்காக நான் ஜீவிக்கணும் என்ற அந்த உணர்வு, அந்த பக்தி உணர்வு, ரைட்? கடவுளுக்கு பயப்படுகிற பயமாக இங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்த வசனங்கள் 8, 9 வசனங்கள்ல சாலமோன் தொடர்ந்து சொல்றார், ரைட்? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியும் ஆகும். ரைட்டா? இப்ப இங்க முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது ஞானத்துல வளர்றதுக்கான ஒரு ஆலோசனையாக இங்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப செவி கொடுத்த ஞானத்துல வளர்கிறவன் செவி கொடுப்பான். அப்ப எங்க செவி கொடுக்கிறான்? முதலாவது அவன், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை என்ன செய்யாத? தள்ளாது. அவைகள் எப்படியாப்பட்டதா? உன் சிரசுன்னு சொல்லும்போது தலைக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணி, உன் கழுத்துக்கு ஒரு நல்ல அது செயின், நல்ல ஒரு மாலையாக, ரைட்? ஒரு பெருமதியான விஷயமாக உன்னுடைய வாழ்க்கையில அது இருக்கும் என்பதை சாலமோன் நீங்க எழுதுகிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப குடும்பம் மிகவும் முக்கியமானது கடவுள் பயத்துல வளர்றதுக்கு. அப்ப கடவுள் பயத்துல வளரும்படி கடவுள் என்ன செய்யறாரு? பெற்றோர்களை பயன்படுத்துறார். அதாவது தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய தெய்வீக தன்மைகளை குடும்பத்துல கொண்டு போகும்படி கடவுள் பெற்றோர்களை, தாயும் தகப்பனையும் பயன்படுத்துறார். பயன்படுத்தி அவர்கள் மூலம் என்ன செய்யறாரு? பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஞானத்தை, கடவுளை அறிகிற அறிவை
பெற்றோர்களின் மூலம் போதிக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டுல நாங்க ஏற்கனவே 10 கட்டளைகளை படிக்கும்போது நாங்க பார்த்திருக்கிறோம் இல்லையா? நீ வீட்டுல இருக்கும் பொழுதும் வெளியில நீ போகும் பொழுதும் என்ன செய்யணும்? தொடர்ந்தும் கடவுளுடைய வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரைட்? உன் வீட்டுல நீ அதை அடையாளமா வைக்கணும் போன்ற விஷயங்களை நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப தொடர்ந்தும் சங்கீதத்துல வாசிக்கிறோம் 78ஆம் சங்கீதத்துல பின்வரும் சந்ததிகளுக்கு கடவுள் செய்த அற்புதங்களை, அந்த அதிசயங்களை, அவருடைய வழி நடத்துதலை, அவர் உங்களுக்கு செய்த காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. ரைட்? அப்ப பெற்றோர்களுடைய முக்கிய பங்கு, ரைட், புத்தியை பிள்ளைகளுக்கு கற்பிப்பது. ஆகவே பிள்ளைகளுக்கு சொல்றார் ஆண்டவர், உன் தகப்பன் புத்தியை கேளு, உன்னுடைய தாயின் போதகத்தை தள்ளாத. அது உனக்கு அந்த அந்த தாய் தகப்பனுடைய புத்தியும் போதகமும் உனக்கு அலங்காரம், உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரைட்? உன்னுடைய வாழ்க்கைக்கு பெருமதியை சேர்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப செவி கொடுத்தல், தாய் தகப்பனுக்கு செவி கொடுத்தல் முக்கியம். இப்ப எதுகள்ல நம்ம செவி கொடுக்கணும்? எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்படுது. அப்ப அம்மா அப்பா சொல்ற எல்லா விஷயமும், ரைட், கர்த்தருக்குரியதாக சில நேரங்கள்ல இருக்காது இல்லையா? இப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, தகப்பனுடைய புத்தி தாயுடைய போதகத்தை தள்ளாதுன்னு சொல்லும் பொழுது, அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான அலங்காரம், உனக்கான பெருமதியான விஷயம் என்று சொல்லும் பொழுது என்ன நாங்க பார்க்கணும்? ஒரு உதாரணமா பார்ப்போம்னு சொன்னா, தீமோத்தேயு, ரைட், தீமோத்தேயுவுக்கு இந்த அலங்காரத்தை கொடுத்தது யாரு? ரைட், பாருங்க. அதுக்கு முதல்ல நாங்க பார்ப்போம், மேலே எழுதியிருக்கோம், கடவுள் தன் பெற்றோர்களின் மூலம் என்ன செய்யறார்? பெற்றோர்களின் மூலம் ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ரைட்டா? அப்ப நாங்க பார்த்த மாதிரி பிள்ளைகள் மீதான ஒரு தெய்வீகமான அதிகாரத்தை கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? பெற்றோருக்கு, தாய் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தெய்வீக அதிகாரத்தை வைத்து அவங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு போதிக்க. அப்ப நாங்க பார்க்கிறோம், தீமோத்தேயுவை குறித்து பார்க்கும் பொழுது நாங்க கவனிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல நாங்க கவனிக்கிறோம் என்னது? பவுல் எழுதுறாரு தீமோத்தேயு புத்தகத்துல, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்ப பவுல் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறார். நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாரா? தீமோத்தேயுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? மாயமற்ற விசுவாசம் இருக்குது அவனுக்குள்ள. கடவுளை குறித்து பயம், கடவுளுக்கு கனம் செலுத்துகின்ற காரியம், கடவுளுக்கு அர்ப்பணிப்பு வழங்குகின்ற விஷயம், ரைட், கடவுளுக்காக வாழும்படி, கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கடவுளுக்காக ஜீவிக்கும்படியான அந்த அர்ப்பணிப்பான காரியங்கள், அந்த விசுவாசம் அவனுக்குள்ள செயல்படுகிறத பார்த்துட்டு பவுல் என்ன செய்யறாரு? கடவுளை ஸ்தோத்தரிக்கிறார், கடவுளுக்கு நன்றி செலுத்துறார். ரைட்? அப்ப நன்றி செலுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, தீமோத்தேயுவுக்கு அந்த அலங்காரத்தை, ரைட்டா, நாங்க இங்க பார்த்துட்டு வர என்னது? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அது உன் சிரசுக்கு அலங்காரம் முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும்னு சொல்லப்பட்டதை போல இங்க தீமோத்தேயுடைய வாழ்க்கையில, ரைட், தீமோத்தேயுடைய பாட்டியும் தீமோத்தேயுடைய அம்மாவும் என்ன செய்திருக்கிறாங்க? தீமோத்தேயுவுக்கு கடவுளுடைய வார்த்தையை, அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்திலே அவன் வளரும்படி உதவி செய்திருக்கிறாங்க. ஆகவே தீமோத்தேயுடைய வாழ்க்கையில அது ஒரு அலங்காரமான, சிரசுக்கு அலங்காரமான, அவனுடைய கழுத்துக்கு ஒரு சரப்பணியான ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம இங்க கவனிக்கிறோம். ஏன்னா கடவுளுக்கென்று தன்னை அர்ப்பணித்து சேவை செய்கின்ற ஒரு கடவுளுக்காக வாழ்கின்ற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறபடினால். எனவே அன்பானவர்களே, நாங்க நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம், நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அதுல கடவுள் பெற்றோருக்கு மிக முக்கிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு கடவுளுக்கு பயப்படுற பயத்துல
அந்த அலங்காரம் உள்ள காரியத்தை, அந்த பெருமதியான காரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும்படி, கொடுக்கும்படி. எனவே நாங்க நினைச்சிடக்கூடாது, சர்ச்சில் போய் சண்டே ஸ்கூல் டீச்சருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க தான் இதை செய்யணும், ரைட், என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. ரைட். இது தாய் தகப்பனுடைய முக்கியமான ஒரு கடமை. அப்ப யோசிச்சு பார்ப்போம் அன்பானவர்களே, எவ்வளவு தூரம் நானும் நீங்களும் முயற்சி பண்றோம் நம்முடைய பிள்ளைகளை கடவுள் பயத்துல வளர்க்கும்படி. யோசிச்சு பார்ப்போம். எங்களை நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். ரைட். அப்ப கடைசியா நாங்க கவனிக்கிறேன் நான் சொன்ன இன்றைய நாள்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரைட், அவர் தேவனுடைய குமாரன். ரைட். அந்த தேவனுடைய குமாரன் ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். குடும்பத்துல பிறந்திருந்தும், ரைட், அவர் குடும்பத்துல பிறந்திருந்து அவர் என்ன செய்யறாரு? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம், அவர் தன் தாய் தகப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். ரைட். அப்ப ஒரு மகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் கடவுளாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் எல்லா விதத்திலும் ஒரு மனிதனாக, ரைட், அவர் இந்த பூமியில இருந்த சந்தர்ப்பத்துல தனக்கு மேலாக இருக்கின்ற அந்த அதிகாரத்தை, தாய் தகப்பனுடைய அதிகாரத்துக்கு அவர் என்ன செஞ்சிருந்தாரு? கீழ்ப்படிந்திருந்தார். ரைட்டா? ஆகவே கொலோசியர்ல வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ரைட்டா? அப்ப சர்ச்சில் ஊழியம் செய்யறது சிலரும் பெற்றோருக்கும் மற்றவங்களுக்கும் பிரியமானதா இருக்கும். சர்ச்சில் பல பல காரியங்களை ஈடுபடுறது மற்றவங்களுக்கு பிரியமா இருக்கும், நமக்கும் பிரியமானதா இருக்கும். ஆனா கடவுளுக்கு பிரியமானது அதை விட என்னது? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது. ரைட். அப்ப தாய் தகப்பனுடைய பக்கத்துல நாங்க பார்த்தோம், அவங்க கடவுளுடைய வார்த்தைய சரியான முறையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுக்கு பயப்படுற பயத்துல வளரும்படி அவங்களுக்கு போதிக்கணும், அவங்கள வழி நடத்தணும். அது அவங்களுடைய கடமை. பிள்ளைகளுடைய கடமை என்னது? அவங்களுக்கு அடங்கி கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அது கடவுளுக்கு மிகவும் பிரியமானது என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப சில நேரங்கள்ல பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களுடைய ஆசைய, பிள்ளைகள் ரொபோ இல்லையே, ரைட், பிள்ளைகள் ஒரு இரும்புல செய்யப்பட்ட பொருள் இல்ல. அப்ப அந்த பொருளுக்கு, அந்த பொருள்னு நம்ம பார்ப்போம்னு சொன்னா அதுக்கு உணர்வுகள் இல்ல, அதுக்கு ஆசாபாசங்கள் இல்ல, அப்படிதான் நம்ம நடத்திட்டு போவோம். ரிமோட்ல பட்டன் அமுக்குனா இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போறோன்ற மாதிரி. அப்படி இல்ல இல்லையா? ரைட். அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய நிறைவேறாத காரியங்களையும் பிள்ளைகளிடத்துல திணிச்சு என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்களுடைய ஒரு பொருள் மாதிரி நடத்திடக்கூடாது. ரைட். அப்ப எல்லா விதத்திலும் கடவுளுக்கு பிரியமானபடி அவர்களை நாங்கள் நடத்தும் பொழுது அவங்க பெற்றோருக்கு கனத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்டா? அப்ப இந்த இடத்துல இந்த நீதிமொழிகளை எழுதும் பொழுது ஒரு கனமுள்ள இடத்துல இருக்கிறாரு சாலமோன், ராஜாவா இருக்கிறார், ஒரு மேன்மையான ராஜாவா இருக்கிறார். ஆனாலும் அவர் சொல்றாரு, உன் பெற்றோர் சொல்லை தள்ளக்கூடாது. அதாவது கடவுளுடைய வார்த்தையில உங்களை வழி நடத்துகின்ற அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். கடவுளுடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையின் மூலம் அதன்படி உங்களை நடத்தும் பொழுது அவைகள் உங்களுக்கு அலங்காரமான ஒரு கிரீடமாக அல்லது சரப்பணியாக, ஒரு செயின் போன்ற உங்களை பெருமதியான ஒரு விஷயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்டா? அப்ப ஆண்டவர் இயேசு அதை எங்களுக்கு காண்பிச்சார். ரைட். அவர் தன் தாய் தகப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருந்தார் என்பதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அதை வாசிப்போம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். ரைட்டா? அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தார். ரைட். மனுஷ தயவிலே, தேவ தயவிலே, மனுஷ தயவிலே, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார்னு சொல்லப்படுது. அவர் அந்த ஞானத்துல வளர்ந்தார்னு சொல்லப்படுது. ரைட்டா? அவர் தன் தாய் தகப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருந்தார். ரைட். எனவே அவர் அந்த ஞானத்திலே வளர்ந்தார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இதோடு நாங்கள் நிறைவு செய்யலாம் இந்த நாள் பாடத்தை. எனவே கடவுளுக்கு பயப்படுகிற பயம்
ஞானத்தை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துது, கொண்டு வந்து தருது. ரைட்? அப்ப உலக ரீதியில எவ்வளவு ஞானத்தை கற்றாலும் கடவுளுக்கு பயப்படாம நம்ம ஜீவிப்போம்னு சொன்னா, வேதத்தின் அடிப்படையில நம்ம மூடர்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதேபோல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கடவுள் பயத்தில வளர்க்க வேண்டியது, போதிக்க வேண்டியது, நடத்த வேண்டியது முக்கியம். அதுவும் அது தகப்பனுடைய கடமை மாத்திரமல்ல, அது தாயினுடைய கடமையாகவும் இருக்கிறது. எனவே குடும்பத்தில அ பிள்ளைகளை பிள்ளைகளும் கடவுளுக்கு பயப்படுற பயத்தில வளர வேண்டியது மிகவும் அவசியம். அது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வந்து தரும் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். நல்லது, நாங்கள் நிறைவு செய்யலாம். நீங்கள் கருத்துக்கள் எதுவும் இருக்குன்னா பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நாங்க ஜெபித்து நிறைவு செய்வோம். பாஸ்டர், ஓ! இந்த தினத்துல பாஸ்டர் உண்மையில நான் கற்றுக்கொண்ட விஷயம், ஒரு பெற்றோரா நாங்க வந்து அஹ், அஹ், சில நேரம் நினைக்கிறது இல்ல அதுல. நீங்க சொன்ன மாதிரி அந்த கடவுள் எங்களை அழைத்து நாங்க உண்மையா இருக்கோம்னா நாங்க இந்த பிள்ளைல அந்த வயல வளர்க்கணும். அப்ப இந்த வேத பாடங்கள் ஆஹ் எவ்வளவு முக்கியம்ங்கிறத நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டேன். ஏன்னா நாங்க ஒரு தேவனை பார்த்து இன்னும் அறியத்தான் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை சொல்லி கொடுக்கலாம். ஆஹ் அடுத்தது சில நான் நினைக்கிறது இவங்க சில சொல்லி சொல்லி வேணான்னு போனோம்னா இது விட்டுருவோமான்னு யோசிக்கும். ஆனா அப்புறம் இல்ல, நாங்க அது எங்கட கடமை, சில விஷயங்களை சொல்லி சொல்லி அது தேவனுக்கு உகந்த ஒரு விதத்துல எடுக்கணுங்கிறது. அப்ப அது இன்னைக்கு இந்த வார்த்தையால கொஞ்சம் அது என்ன திருப்பி அந்த காரியங்கள்ல கொஞ்சம் அவதானத்தை கொடுக்கும்னு நினைச்சிச்சு. அடுத்து பாஸ்டர் எனக்கு என்ன என்ன இன்னொரு விஷயம், இப்ப நீங்க வந்து பெற்றோரை பத்தி சொன்னீங்க. அப்ப நிறைய நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற பெற்றோர் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தேவனுக்குள்ள வந்தாலும் அந்த சில காரியங்கள் அது நாங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த நேரத்துல இந்த பிள்ளைனாலும் தேவனுடைய அறிவில் உண்மையா வளர்ந்தா அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாம், இந்த காரியம் எனக்கு உகந்ததாங்கிறது. அப்படித்தான் பாஸ்டர். ஓ! நிச்சயமா. தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, ஓகே ரோஷினி, உண்மை. எப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை படிச்சாலும் நாங்க வந்து அதுல இன்னும் முன்னேறதுக்குரிய காரியங்கள் இருக்கிறது என்பதை கடவுள் எப்பொழுதும் எங்களுக்கு உணர்த்துகிறவராகவே இருக்கிறாரு. உண்மையா நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம மேக்ஸ் படிக்க வைக்கிறதுல, சயின்ஸ் படிக்க வைக்கிறதுல இருக்கிற அந்த ஆர்வம், ரைட்? அதுக்குன்னு அதெல்லாம் படிச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அந்த ஆர்வம் நமக்கு இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை படிக்க வைக்கிறதுல நமக்கு இன்னைக்கு இல்ல. யோசிச்சு பார்ப்போம், ஒரு வேத படிப்பு நடக்கும் பொழுது எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார்ந்து இதை கேளுங்க, இதை படிங்க, அல்லது அதை படிச்சதுக்கு பிற்பாடு என்ன நீங்க கற்றுக்கொண்டீங்க என்று நம்ம கேட்குது. அந்த சிஸ்டம் எல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு நம்ம குடும்பங்கள்ல, ரைட்? ஆனா ஸ்கூல் படிப்புக்கு முழு அர்ப்பணிப்பு, ரைட்? உலக ஞானத்துக்கு முழு அர்ப்பணிப்பு நம்ம கொடுக்கிறோம். உண்மை, அந்த அர்ப்பணிப்பு நிமித்தம் பிள்ளைகள் படிச்சு முன்னேறி பெரியவங்களா மாறிடுறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அப்படி பெரியவங்களா மாறின பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் கடவுளுக்குள்ளேயே இல்ல. கடவுளுக்கு பயப்படுகிற பயமே இல்லை அவங்க வாழ்க்கையில. அவங்க குடும்ப வாழ்க்கை, பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லா மேன்மையும் இருக்கும். ஆனா கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால அந்த சந்தோஷத்தை, கடவுளுக்கு உள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறத நம்ம வந்து காணக்கூடியதா இருக்கும், இல்லையா? அப்ப நம்ம குடும்பங்கள் ரொம்ப மிகவும் முக்கியம் என்பதை நம்ம அங்க கவனிக்கிறோம். தேங்க்யூ நிரோஷினி. வேற யாரும்